கவிஞர் மணிசிபுத்திரன், திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக கொடுத்த வாக்குறுதிகளையே பெரும்பான்மையானவற்றை நிறைவேற்றவில்லை. மாவட்ட வாரியாக சொன்னார்கள், அதில் சிலவற்றையும் பட்டியலிட்டார். நீங்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை, நீங்கள் பிரதமரை நீங்கள் குற்றம் சாட்டுவது சரியா என்கிற கேள்வியை முன்வைக்கிறார். அதாவது பாஜகவினர் எதை பற்றி வேண்டுமானாலும் பேசட்டும். ஆனால் வாக்குறுதிகளை பற்றி பேசுவது என்பது அவர்களுக்கு மிகவும் மானக்கேடானது. ஏனென்றால் கடந்த 10 வருட ஆட்சியில் மக்களிடம் பொய்களை மட்டுமே கொடுத்தவர்கள் பாஜகவினர். ரொம்ப எக்கோ ஆகுதுங்க. சரி பண்ண சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இன்றைக்கு வாக்குறுதிகளை பற்றி பேசுகிறார்கள். அதாவது நீங்கள் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள். வந்து 1 வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை குடுக்கிறேன்னு சொன்னாங்க. எங்க 2 கோடி பேருக்கு வேலை? பெட்ரோல் விலைய பாதியா குறைப்பேன்னு சொன்னாங்க. எங்க பாதியா குறைச்சாங்க? ஒவ்வொன்றாக நீங்கள் எடுத்துக்கொண்டே பாருங்க. விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிப்போம்னாங்க. எங்கே நிர்ணயிச்சாங்க? அதோடு மட்டும் இவங்க 10 வருடம் ஆட்சியில் இருந்தார்கள். 10 வருடம் இவர்கள் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள். கொடுத்த ஒரு வாக்குறுதியாவது சுவிஸ் பேங்க்ல இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டு கொண்டு வந்து இங்க வந்து வங்கி கணக்குல போடுறேன்னு சொன்னாங்க. வங்கி கணக்குல போட வேண்டாம். எவ்வளவு மீட்டிங்னாவது சொன்னீங்களா நீங்க? அவங்க ஒரு லிஸ்ட் குடுத்தாங்க. கருப்பு பணம் வச்சிருந்தவங்களுடைய ஒரு லிஸ்ட் குடுத்தாங்க. அந்த லிஸ்ட்ட ஏன் உங்களால வெளியிட முடியல? அத எதுக்கு அப்ப அத காமிச்சு நீங்க அவங்ககிட்ட அந்த பணம் போட்டு வச்சிருக்கவங்கட்ட இருந்து பணம் கறந்தீங்களா? ஈடிய வச்சு இப்ப மத்தவங்க கார்ப்பரேட் நிறுவனங்கள்ட்ட பணம் கறந்த மாதிரி. எங்க போச்சு அந்த லிஸ்ட்? அத ஏன் உங்களுக்கு வெளியிட தயாரா இல்ல? அப்போ கொடுத்த ஒரு வாக்குறுதியை கூட இவர்கள் நிறைவேற்றியது கிடையாது. நாங்க வந்து பாத்தீங்கன்னா, குடும்பத் தலைவர்களுக்கு ரூ. 1000 குடுக்குறோம்னு சொன்னோம். ஒரு மிகப்பெரிய ஒரு கடும் நிதி நெருக்கடியிலயும் அத நாங்க நிறைவேத்தினோம். கடன் தள்ளுபடி வந்து நாங்க நகைக்கடன் தள்ளுபடி பண்ணோம். இன்னும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா, மகளிர் இலவச பேருந்து திட்டம் கொண்டு வந்தோம். எத்தனை திட்டங்களை இந்த அரசு கொண்டு வந்திருக்கிறது. குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்த கொண்டு வந்திருக்கோம். தமிழ்நாடு முழுக்க ஏங்க எக்கோ ஆகுதுங்க. சரி பண்ண சொல்லுங்க. எனக்கு பேசவே முடியல. அப்போ தொடர்ச்சியாக இந்த 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 விஷயத்தில் அவர்கள் தொடர்ந்து பொய் வாக்குறுதிகளை மட்டுமே கொடுத்து, இந்த நாட்டை பொய்களால் மட்டுமே ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன சொல்றேன்னா, நாங்க வந்து அடுக்கடுக்கான கேள்விகளை நாங்கள் தொடர்ந்து பிரதமரை நோக்கி முன்வைக்கிறோம். நீங்க சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கின நிதி எவ்வளவு? தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கின நிதி தமிழுக்கு ஒதுக்கின நிதி எவ்வளவுன்னு கேட்கிறோம். எந்த மீட்டிங்லயாவது பதில் சொல்றாரா? நாங்க ரூ. 1 குடுத்தா எங்களுக்கு 29 பைசா தான் நீங்க திருப்பி குடுக்குறீங்கன்னு சொல்றோம். எனக்கு பதில் வருதா இங்க? கவர்னருடைய அத்துமீறல்களை பற்றி பேசுறோம். பிரதமர் பதில் சொல்றாரா அதுக்கு? எய்ம்ஸ் வந்து ஏன் உங்களுக்கு அதாவது இவங்க வந்து மருத்துவமனை கட்டுறத பத்தி வெட்கமே இல்லாம பேசுறாங்க. ஆனா எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வந்து பாத்தீங்கன்னா, அடிக்கல் நாட்டி எவ்வளவு வருஷம் ஆகுது? ஏன் மத்த ஸ்டேட்ல எல்லாம் அத வந்து பாத்தீங்கன்னா பண்ணீங்கல்ல? மத்த மத்த ஸ்டேட்ல எல்லாம் எய்ம்ஸ் மருத்துவமனை வளர்ந்ததுல்ல? இங்க ஏன் வரல? அப்ப தமிழன் மேல இருக்கக்கூடிய வெறுப்பு தானே உங்களுக்கு காரணம்? ஏன்னா எல்லாத்தையும் விட நீங்க அடிப்படையா ஒரு விஷயம் பாருங்க. வெள்ள நிவாரணம். எனக்கு சுத்தமா எனக்கு சரி பண்ண சொல்லுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் வெள்ள நிவாரணம். அதாவது நாங்க முறைப்படி ஆய்வுக்குழு அமைச்சிருக்கோம். நாங்க வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து கமிட்டி ஆய்வு பண்ணி போயிருக்கு. கூடிய விரைவில் கொடுப்போம். இதெல்லாம் வச்சுருங்க. 2 கேட்க விரும்புறேன். இதுக்கு முன்னாடி இந்த கஜா புயலுக்கு என்ன குடுத்தீங்க? அதே மாதிரி கன்னியாகுமரியில வந்துச்சு. அந்த புயலுக்கு நீங்க என்ன குடுத்தீங்க? அப்பவுமே கொடுத்தது கிடையாது. அதோட மட்டும் இல்லாம எந்த விதிகளின் அடிப்படையில் குஜராத்ல வெள்ளம் வந்தப்போ ஓடோடி போய் 2000 கோடி வந்து போய் மோடி அவர்கள் கொடுத்துட்டு வந்தாரு. ஏன் அந்த கருணை வந்து தமிழர்கள் மீது கிடையாதா? அதை விட மிகப்பெரிய பாதிப்பை தமிழ்நாடு சந்திச்சுச்சு. அப்ப குஜராத்துக்கு ஒரு நீதி, தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதியா? என்னங்க வந்து இவங்க பேசுறாங்க? அப்போ குஜராத் வெள்ளம் வந்தா பிரதமர் நேர்ல போவாரு. அங்க போய் வந்து பாத்தீங்கன்னா உடனடியா நிவாரணம் அறிவிப்பாரு. ஆனா தமிழ்நாட்டுக்கு வந்து நிர்மலா சீதாராமன் வந்து வாய்ப்புகள் போட்டு போவாங்க. இவங்க வந்து நாங்க அப்போ அடிப்படையில இவர்களுக்கு இருக்கக்கூடியது என்பது தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டோம். வெறுமனே பொய்களை சொல்லுவான். மோடியோட உத்தரவாதம் பேசுறாங்க. மோடிக்கு வரைக்கும் என்ன உத்தரவாதம் கொடுத்தாரு? இப்ப தமிழ்நாடு வந்து திராவிட இயக்க ஆட்சியில வந்து திராவிட ஆட்சியில பல துறைகள்ல சீரழிஞ்சிருச்சு, பின்தங்கிருச்சுன்னு பேசுறாரு. சார், ஒன்றிய அரசு நீங்க கொடுத்த ரிப்போர்ட் தான் சார் சொல்லுது. எஜுகேஷன் தமிழ்நாடு எவ்வளவு மேல இருக்கு, ஹெல்த்ல எவ்வளவு மேல இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு தொழில் தொடங்கக்கூடிய மாநிலங்கள்ல முதலிடத்துல வந்து தமிழ்நாடு வந்திருக்கு. வெளிநாட்டு முதலீடுகள் இருக்கிறதுல இன்னைக்கு ஒரு பெரிய இடத்துக்கு தமிழ்நாடு வந்துருச்சு. நீங்க சொல்லுங்க, உங்க சென்ட்ரல் உங்க ஒன்றிய அரசு கொடுத்த டேட்டா படி சொல்லுங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் வதந்திகளையோ அல்லது நீங்க மீடியா பொய்களையோ இல்ல, நீங்க கம்பேர் பண்ணுங்க. வளர்ச்சி குறித்த குறியீட்டுல, மனிதவள குறியீட்டுல, தொழிற்துறை வளர்ச்சியில தமிழ்நாடு எந்தெந்த இடத்துல இருக்குன்னு ஒன்றிய அரசே கொடுத்த புள்ளி விவரங்களை வைத்து
கொஞ்சம் தைரியம் இருந்தா. ஆனா ஒன்றிய அரசு கொடுக்குற புள்ளி விவரங்களே தமிழ்நாடு எல்லா இடத்துலயும் மேல இருக்கு. ஆனா அது நம்ம வரலாறு எடுத்துங்க, மற்ற எல்லா இவர்கள் ஆடக்கூடிய எல்லா ஸ்டேட்டோட தமிழ்நாடு மேல இருக்கு. மனுஷபுத்திரன் இல்ல இந்த இடத்துல பல துறைகளில் தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. வெள்ள பேரிடர் நிவாரணங்களை பொறுத்த வரைக்கும் பேரிடர் காலங்களில் தமிழ்நாடு கேட்கிற நிதியை மத்திய அரசு எப்போதுமே கொடுப்பதில்லை. மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்துகிறது. பல பேரிடர்களுக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட கஜா உள்ளிட்ட புயல்களுக்கும் எந்த கேட்ட தொகையை கொடுப்பதில்லை. கேட்டதில் ஒரு 10% கூட கொடுப்பதில்லை. ஆனால் அதிமுக ஆட்சியில் இருக்கிற நிதியை கொண்டு மிக சிறப்பாக கையாண்டோம். ஆனால் இந்த 3 ஆண்டு திமுக ஆட்சியில் 2 பேரிடர்களை கூட அவர்களால் எதிர்கொள்ள முடியவில்லை, நிர்வாகம் சரியில்லை என்று முன்னாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டுறார். இல்ல அவர் என்ன சிறப்பாக கையாண்டார் வந்துட்டு, 8 மாவட்டங்கள் கஜா புயலினால பாதிக்கப்பட்டுச்சு. அப்ப தமிழ்நாடு அரசு அன்றைக்கு இருந்த அதிமுக அரசு அந்த மக்களுக்கு என்ன நிவாரணம் கொடுத்தாங்க, என்ன பாத்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை பாதுகாத்தாங்க. அப்ப டேட்டாவோட சொல்லட்டும். அப்போ அன்னைக்கு அவங்க பண்ண தப்பு என்ன தெரியுமா, ஒன்றிய அரசுக்கு அவங்க எந்த அழுத்தமே கொடுக்கல. ஏன்னா தங்களுடைய அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக, பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக அங்கங்கே மக்களுக்கு ஒப்புக்கு ஒன்றை செய்துவிட்டு அதோட கைகழிட்டாங்க. எந்த நிதியை கையாண்டு என்ன மக்களுக்கு பாத்தீங்கன்னா வாழ்வாதாரம் கொடுத்தாங்க, டேட்டாவோட பண்ண சொல்லுங்க. எத்தனை மக்களுக்கு எத்தனை 1000 கோடி ரூபாய் கொடுத்தாங்க, அவங்க ஒண்ணுமே கொடுக்கல. எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா அவருக்கு கடந்த காலத்துல தாங்க என்ன பண்றதுங்கிற மெமரி எல்லாம் மறந்துச்சு. அவர் இப்பதான் புதுசா அரசியல் கொண்டு பேசிட்டு இருக்காரு. கொரோனா காலத்தை அவங்க எவ்வளவு மோசமா கையாண்டாங்க. 2015 வெள்ளம், அது அந்த வெள்ளத்துக்கே காரணம் இவங்களாச்சுதான் இருந்தது. சரி, அதுக்கு நிவாரணம் கொடுக்குறவங்க ஏதாவது செயல்பட்டாங்கன்னா அதுவும் இல்லை, எதுவுமே கிடையாது. அப்போ இவர்களுடைய ஆட்சி காலத்தில் இவர்கள் ஏற்படுத்திய பேரழிவுகள் அவருக்கு இவர்கள் எந்த ஒரு நிவாரணத்தையும் மக்களுக்கு கொடுக்காது. இது இவ்வளவு பண்ணிட்டு மோடி சரி உத்தரவாதம், மோடி என்னுடைய வாரண்டு என்னுடைய உத்தரவாதத்தை நம்புங்கிறாரு. அவர் என்ன உத்தரவாதம் கொடுத்தாரு? தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சிக்காக ஏதாவது ஸ்பெசிபிக்கான திட்டம் சொல்லியிருக்காரா? தமிழ்நாட்டுடைய பண்பாட்டு வளர்ச்சிக்காக ஏதாவது ஸ்பெசிபிக்கான திட்டம் சொல்லியிருக்காரா? ஏதாவது சிறப்பு திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருதுன்னு ஒண்ணு சொல்லுங்க. நீங்க இந்த ஊடகங்களா இருந்தன. அப்போ எதையுமே சொல்லல, எதையுமே கமிட் பண்ணல. அதாவது அவர்கள்ட்ட கேட்கறதுக்கு தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் கொடுத்தங்கிற கடந்த கால சாதனைகளே இல்ல. எதிர்காலத்துல இதெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கறதுக்கான எந்த தடவும் இல்லை. ஆனா பேசலாம்.